சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு மருத்துவர்கள் இணைந்திருக்கிறோம். பாத பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் பெரிய நிபுணர்கள், அவங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். டாக்டர், உங்களை நீங்கள் நீண்ட நாட்களாக இந்த சர்க்கரை நோய் மாதிரி உள்ள இணை நோய்கள் உள்ளவங்களுக்கு தான் அது அதிகபட்சமாக தேவைப்படுதா, இல்லை எல்லாருமே பாத பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சே ஆகணுமா? எல்லாருமே பாத பராமரிப்பை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அது மஸ்ட் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக பொதுவான ஜென்ரல் பப்ளிக் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, ஃபுட் ஹைஜீன், ஃபுட்டு பாதத்தோட தூய்மையை அவங்க மெயின்டைன் பண்ணாலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பாதத்தோட கேர் வந்து மேண்டேட்ரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஆம்புடேஷன்னு சொல்லப்படுற பாதத்தையோ விரலையோ எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போய் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து மருத்துவமனையில் வந்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுடைய இன்கம்மை ஸ்பெண்ட் பண்ணி, இவ்வளோ விஷயம் அதில் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் கட்டாயமாக ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சுகர் டயக்னோசிஸ் வந்ததுக்கு அப்போவே பார்த்திங்கன்னா அவங்கள பாதத்தை வந்து ஒரு ஜென்ரல் சிம்பிள் செக்கப், ஓகே, அவங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அதுக்கேற்ற ஒரு டீம் அப்ரோச், ஹோலிஸ்டிக் டீம் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கை வச்சு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது வலியோ மற்ற உணர்வுகளோ இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் இது ரீஜனல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால் பேஷண்ட்டுக்கு மயக்க நிபுணர்னால இல்லை மயக்க மருந்துனால வந்து பார்த்திங்கனாக்கா வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ஆகிடும். ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் கூட பார்த்திங்கனாக்கா அந்த நரம்பை மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு நம்ம சேஃப்டியான ஒரு சர்ஜரி பண்ண முடியும் அவங்களுக்கு. ரொம்ப அற்புதமான தகவல்கள் நிறைய நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு